மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், இல்ல ஜோதிமணியாக இருக்கட்டும், இல்ல விஸ்வநாதனா இருக்கட்டும், பலரும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டதா ஒரு கருத்து பரவுது. அது உண்மைதானா சார்? என்னதான் சார் நடந்தது? தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், தேர்தல் முடிந்தவுடன் நான் மாநில தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பில்லை. தேர்தலுக்கு முன்பே சில கசப்புணர்வுகள், நண்பர்கள் எல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் பேசுவது இப்படிலாம் இருந்தது. என்னுடைய உள்மனசு சொல்லிச்சு, இனிமேல் அதை தொடர வேண்டாம். அப்போ இது மாதிரி ஒரு பதவியில் இருந்தால். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், நேற்று பெங்களூர்ல மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சிங்க. திடீர் சந்திப்பு, என்ன காரணம் சார்? திடீர் சந்திப்பு இல்லை, ரெகுலராக சந்திக்கிறது தான் எங்களுடைய தலைவர். அவர் தேசிய தலைவர். நேற்றைக்கு பதவியேற்பு விழாவும் அங்கே நடந்திருக்கு. புதிய தலைவர் சாதாரணமாக அரசியல் உரையாடல் தான். ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், தேர்தல் முடிந்தவுடன் நான் மாநில தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகையால் வேற ஒருவர் அந்த பணியை மேற்கொள்வார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பத்திரிகையாளர்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் தலைமைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு அந்த வாதமும் பேசப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பும் சொல்லியிருந்தீங்க, நீங்க ஏற்கனவே ஒரு முறை அவரை சந்திச்சு பதவி விலகிறதுக்கான பேசியிருந்தீங்க. நேற்று சந்திப்புல என்ன சார் நடந்தது? என்ன அவர் தரப்புல வச்ச வாதங்களா இருந்தது? அவரு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பதவி காலம் முடிவடைய இன்னும் கிட்டத்தட்ட 6 முதல் 7 மாதங்கள் இருக்கு. இருந்தாலும் நீங்களாவே முன் வந்து தேர்தலுக்கு முன்பாக இருக்கட்டும், இல்ல இப்பயும் வாலண்டியரா நீங்க பதவி விலகிறதுக்காக தயாரா இருக்கீங்க. என்ன காரணம் சார்? இல்ல, தேர்தலுக்கு முன்பே நான் சொன்னேன். தேர்தல் முடிவுகள் அது எப்படி வரன்னு தெரியாது. தேர்தலுக்கு முன்பே சில கசப்புணர்வுகள், நண்பர்கள் எல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் பேசுவது இப்படிலாம் இருந்தது. என்னுடைய உள்மனசு சொல்லிச்சு, இனிமேல் அதை தொடர வேண்டாம். அப்போ இது மாதிரி ஒரு பதவியில் இருந்தால் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசுவாங்க. அதனால் இனிமேல் நாம் இந்த பதவியில் தொடர்வதற்கான வாய்ப்பில்லைன்னு என் மனசு சொல்லிச்சு. நான் அதை பத்திரிகையாளர்கிட்ட ஏப்ரல் மாதமே சொல்லிட்டேன். ஏப்ரல் முதல் வாரத்திலேயே நான் தேர்தலுக்கு பிறகு இந்த பதவியில், தலைவர் பதவியில் தொடர்வதற்கு வாய்ப்பில்லை, இன்னொருவர் செய்வார். அதை எங்கள் தலைமைக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். தேர்தலுக்கு பிறகு என்னை ஒரு கப்பலை மாலுமியிடம் கொடுக்கும்போது அதை ஒழுங்காக எடுத்து வந்து கரை சேர்க்கணும். கரை சேர்க்கிற பணியெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சு நான் 2 அமைச்சர்கள், ஒரு ராஜ்யசபா, அதற்கப்புறம் இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றி சரியாக பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் தலைமை என்னுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து என்னை விடுவிக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். காங்கிரஸ் மாநில தலைவரா முழு சுதந்திரத்தோட செயல்பட்டீர்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி, அதுல முழு சுதந்திரத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? அது விபரமா ஒரு நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுவேன். மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், இல்ல ஜோதிமணியாக இருக்கட்டும், இல்ல விஸ்வநாதனா இருக்கட்டும், பலரும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டதா ஒரு கருத்து பரவுது. அது உண்மைதானா சார்? என்னதான் சார் நடந்தது? நான் ஒரு நாளைக்கு விபரமா மனம் திறந்து உங்கள்கிட்ட பேசுவேன். உங்ககிட்ட பேசாம யாருக்கிட்ட பேச போறேன்? உங்ககிட்ட தான் பேசுவேன். மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக தயாராயிட்டீங்க? தேர்தலுக்கு முன்னாடியே தயாராயிட்டேன், இப்ப இல்லை. தேங்க்யூ.